எப்பவும் போல இன்னைக்கும் அம்மானுஷமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன கதைன்னா, தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போன ஒரு நபருக்கு நடந்த அம்மானுஷமான பேய் கதையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னா கிரண் ஒரு நபர் தான் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவங்கள், இந்த அம்மானுஷமான பேய் சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னா, அந்த கிரணுக்கு நடந்த அம்மானுஷமான பேய் கதையை தான் அவர் நமக்காக சொல்லியிருக்காரு. அவருக்கு நடந்த அம்மானுஷமான பேய் கதையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்படி கிரணுக்கு என்னதான் நடந்தது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தன்னோட அக்காவை பார்க்க போன இடத்துல அவருக்கு நடந்த அம்மானுஷமான கதைன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கிரணுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. கிரண் அவங்க அக்காவை அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைம் கிரண் எஸ்பிஎம்மும் முடிச்சிருக்காரு. எஸ்பிஎம் முடிச்சுட்டு டிரைவிங் கிளாஸ், அதாவது லைசன்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த கோர்ஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா ஒரு நாள் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம்லாம் ஒரு நாள் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணும் போல இருக்கு, நீ அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போன்னு அக்கா கிரணை கூப்பிடுறாங்க. கிரணோட அக்காவுக்கு கிரண்ணா ரொம்பவே சயம், அவங்க ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. கிரணும் அப்படிதான். அக்கா கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, அக்காவை பார்த்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்களே, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி கிரண் ஒரு நாள் அவர் டிரைவிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் 2 மணி இந்த மாதிரி இருக்கும். அப்போ அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அக்காவோட ஏரியாவுக்கு போகிறாரு. அப்படி அக்காவோட ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறமே அந்த குறிப்பிட்ட தூரத்தில் கிரணுக்கு அந்த அமானுஷ்யமான இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும், சில பேர்னால உணர முடியும். அந்த மாதிரி தான் கிரண். அங்கே ஏதாவது தப்பாக அமானுஷ்யமான நடமாட்டங்கள் ஏதாவது இருந்தால் கிரணுக்கு சின்ன வயசுலேருந்து அதை உணரவும் முடியும், சில இதை அவர்னால பார்க்கவும் முடியும். அப்படி இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு உடம்பெல்லாம் செலுத்திருக்கு. அப்போவே கிரணுக்கு சரியாக படலை. இருந்தாலும் அதை அவர் பெருசு பண்ணிக்கவே இல்லை. அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அவர் தொடர்ந்து போயிட்டுருக்காரு. கிரண் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிம்பாங் வருது, அதாவது ஒரு டர்ன். அந்த சிம்பாங்க வளைஞ்சி தான் அவர் போயாகணும். அந்த சிம்பாங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, அங்கே இந்த தெரு நாய்க்கள் இல்லையா, அது ஒரு 10லேருந்து 20 நாய்க்கள் அங்கே இருந்திருக்கு. கிரண் ஏரியாவுக்கு புதுசுனால கிரணை பார்த்தோடனே அந்த நாய்க்கள் விரட்ட ஆரம்பிச்சிருக்கு கிரணை. கிரண் அதுங்கள்டேருந்து தப்பிச்சு ஆகணுன்றதுக்காக அவர் நிலையில் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி இருக்காரு. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு வீட்டு முன்னுக்கு இருக்கிற காடி, வீட்டுக்கு வெளியெலாம் காடியெலாம் பக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ தான் இந்த பூனை கத்தும், அந்த காடியில் இடித்து அவர் போயிட்டுருக்கிற வேகத்தில் அந்த காடியை கவனிக்காமல் அந்த காடி மேலே இடித்து அவர் கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் அந்த 20 நாய் சொன்ன இல்லையா, அந்த 10லேருந்து 20 நாய், அதில் ஒரு நாய் அவரை கண்டங்காலில் கடிச்சு வச்சிருது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்கே அக்கம் பக்கத்துலாம் வீடுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அந்த நாய்கள்லாம் அடித்து விரட்டினதுக்கு அப்புறம் கிரண் எந்திரிச்சு அதை அவர் பெருசுப்படுத்திக்கல. அவர் தொடர்ந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கா கிட்ட கிரண் அந்த நாய்கள் விரட்டுனது, அந்த நாய்கிட்ட கடி வாங்குதுன்னு சொல்லி எதையுமே அவங்க அக்கா கிட்ட சொல்லலை. அவர் அங்கே வந்தோடனே அவருக்கு உடம்புலாம் ரொம்பவே பாரமாக இருந்திருக்கு, அதை கூட அவர் சொல்லலை. வந்தோடனே வீட்டில் உள்ள பூந்து உக்காந்துட்டாங்க. உட்காந்து தன்னோட அக்கா கிட்ட பேசிகிட்டே இருக்கும் போது தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்பவே சூடாக இருந்திருக்கு. அந்த இடமே ரொம்பவே ஹாட்டாக இருந்திருக்கு. அவர் பேசிகிட்டே இருக்கும் போது அவங்க அக்கா கிட்ட கேட்குறாரு, அக்கா உனக்கு ரொம்ப சூடாக இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ தான் அவங்க அக்கா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஏன் சூடாக இருக்குது, எனக்கு சூடாக இல்லை, வீட்டில் ஏர்கான் வேறு ஓடிட்டுருக்கு, எப்படி சூடாக இருக்கும், நீ ஏன் இப்படி கேட்குறேன்னு அவங்க அக்கா கிரண்கிட்ட கேட்குறாங்க. இல்லை எனக்கு ரொம்பவே சூடாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஏர்கான் ஓடிட்டு தான் இருக்குது, நீ பாருன்னு. அப்போ கிரண் பார்க்கும்போது வீடு ரொம்ப ஏர்கான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அவரை தவிர மற்றவங்க எல்லாமே கூலாக சுச்சுவாக தான் இருக்குது. அந்த ஏர்கான்னா தெரியும் இல்லையா, கூலிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இவருக்கு சூடு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு.
அது மட்டும் இல்லை, இவர் மேலே அவர் தலைன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ரொம்பவே அவர் தலைன்னு மட்டும் இல்லை, அவர் உடம்பெல்லாம் சேர்த்து தான் ரொம்பவே பாரமாக யாரோ அமுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடையே அவர் இருந்திருக்காரு. அப்போ கூட அவர் அவங்க அக்கா வீட்டில் அவங்க அக்கா கிட்ட எதையுமே சொல்லலை. தன்னோட அக்கா வீட்லேயே ஒரு 7 மணி வரைக்கும், அதாவது மத்தியானம் 7 மணி வரைக்கும் கிரண் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அக்கா வீட்டிலேருந்து தான் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. தான் வீட்டுக்கு போகும்போது கிரண் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னா, அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் வந்து கழுவவே இல்லை. காலை கழுவாமே வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு கிரண் வந்து அவர் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர்னால வந்து ஒழுங்காக நிம்மதியாக தூங்கவே முடியலன்னாரு. தூக்கமே வராமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது சொன்னல, அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவர் தலை மேலே ஒரு 10-15 பேர் ஏறி உட்காந்து அமுக்குன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு அவர் அந்த கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே போகும்போது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். தூக்கம் வராமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இங்கிட்ட அங்கிட்ட புரண்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் போது கிரனோட ரூமில் வந்து ஒரு டிவி இருந்திருக்கு. அந்த டிவி பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிள் மேலேருந்து ஒரு ஆளோட தலை மட்டும், அது வந்து ரூமில் வந்து கிரண் வந்து லைட்லாம் அடைச்சிருக்காரு. ரூம் வந்து ஃபுல் இருட்டு தான். அந்த இருட்லேயும் வந்து அந்த டேபிள் மேலே ஒரு தலை தெரிஞ்சிருக்கு கிரனுக்கு. அந்த தலையில் வந்து கண்ணு மட்டும்தான் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. அந்த கண்ணும் வந்து ரெட் கலரில் இருந்ததா கிரண் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த தலைவலி பாரத்தினால அது வந்து சரியாக பார்க்க முடியல. இருந்தாலும் அவர் கண்ணை கசக்கி பார்க்கும்போது அது வந்து நல்லாவே தெரியுது, ஒரு ஆளோட அமானுஷ்யமான தலை மாதிரி தான் கிரனுக்கு இருந்திருக்கு. அவர் இன்னும் நல்லா பார்க்கும்போது அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நாள் அப்படியே போகுது. மறுநாள் கிரண் எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு உடம்பு வந்து அவ்வளோ காய்ச்சல் அடிச்சிருக்கு. கிரனோட அப்பா வந்து அவரை ஹாஸ்பிட்டலாக கிளினிக்காக தெரில எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கிரனுக்கு வந்து டெங்கி ஃபீவர்னு சொல்லி. டெங்கி ஃபீவர்னால் வந்து ரொம்பவே டேஞ்சரில், டெங்கி காய்ச்சல்னாலே ரொம்ப பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அதனால டெங்கி ஃபீவர்ன்றது வந்து ரொம்பவே, அது என்ன சொல்லுவாங்க, ரொம்பவே ஆபத்தான ஒரு சீக்குன்னே சொல்லலாம். அது வந்து ஒரு மாதிரி காய்ச்சல். அந்த நாய் கடிச்சதுனால அவருக்கு அந்த காய்ச்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 மாதம் டெங்கி ஃபீவரில் கிரண் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கார். 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் திரும்பவும் தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு கிரண் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ அவர் நெஞ்சு மேலே ஏறி அம்மிக்கிற மாதிரி கிரனுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. அப்போ அவர் கண்ணை திறந்து பார்க்கும் போது தான் அவர் நெஞ்சி மேலே ஒரு உருவம் படுத்துட்டு அவரே அமுத்தி பிடிச்சிட்டு இருக்குன்னுவாங்களே, அந்த மாதிரி அமுக்கிட்டு இருக்கு. அப்போது வந்து கிரனால ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஸ்லீப் பேரலைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில இருந்திருக்காரு கிரண். ஏன்னா அவர் ரொம்பவே நல்லாவே பார்த்துருக்காரு அமுக்கிக்கிட்டு இருந்தது யாருன்னு சொல்லி. அது வந்து ஒரு பொந்தியானா. கிரண் மேலே அவர் நெஞ்சு மேலே படுத்து அமுக்கிட்டு இருந்த அந்த பூஞ்சியானா எப்படி இருந்ததுன்னா வந்து அது ரொம்பவே வெள்ளையாக இருந்திருக்கு. அதோட முடியெலாம் கூட ரொம்பவே வெள்ளையாக நீட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. முகம் வந்து அந்த அளவுக்கு அவர் என்கிட்ட கிளியராக சொல்ல அது எப்படி இருந்ததுன்னு. அந்த உருவம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அவரால் கண்ணை எடுத்து பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த முகம். ஏன்னா ரொம்பவே வெள்ளையாக அது ஒரு பொந்தின்னு தான் சொன்னார். இப்படி ஒரு கொடூரமான போத்தியானா தான் மேலே இருந்து அமுக்குனா எப்படி இருக்கும், ரொம்பவே பயமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் கிரண் வந்து ரொம்பவே பயந்துட்டாரு அந்த அமானுஷ்யமான கொடூரமான போந்தியானாவை பார்த்து. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவரெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் வந்து அமுக்குனது இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து அவர் ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது நல்லா சாமி பார்க்குற இடமா கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கே தெரியுது, அவர் அந்த நாய்கிட்ட அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது கடி வாங்கினார் இல்லையா, அப்பத்துலேருந்து அவரை வந்து இந்த போந்தியானா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த போந்தியானா அந்த ஏரியாவுக்கு எப்படி வந்ததுன்னா,
கிரனோட அக்கா வீடு இருக்கிற தாமான் இருக்கு இல்லையா, அந்த தாமானில் வந்து ஒரு தண்ணி டேங்க் இருந்திருக்கு. தண்ணி டேங்க் தெரியும் இல்லையா, எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ உயரமாக இருக்கும்னு. அந்த தண்ணி டேங்க்லேருந்து ஒரு அம்மாவும் பையனும், அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கிரண் சொன்னாருன்னா வந்து மணி பிரச்சனை தான். ஏதோ காசு பிரச்சனையில் வந்து அந்த அம்மாவும் பையனும் வந்து, பையன் வந்து சின்ன பையன்தான், அந்த பையனும் அந்த டேங்க்லேருந்து குதித்து தற்கொலை பண்ணி அதே இடத்துல இறந்து போயிருக்காங்க. ரொம்ப பரிதாபமா. அப்படி இறந்து போன அந்த அம்மாவும் பையனும் தான் அந்த ஏரியாவில் இன்னமும் மனுஷியமாக பூந்தியானாவாக சுற்றிட்டு இருக்கிறதா அந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது கிரணுக்கு தெரியாது, ஏன்னா ஒரு புதுசு இல்லையா அந்த ஏரியாவுக்கு அவங்க அக்காவை பார்க்க போடுறது. அதனால அந்த ஏரியா ஹாண்டடான ஏரியான்னு தெரியாமல் இவர் போனதுனால இவருக்கு வந்த பிரச்சனை தான் இவ்வளவும். அதுக்கப்புறம் கிரண் வந்து ரொம்பவே பயந்துருக்காரு இல்லையா, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். இந்த மண்டி பூங்கா அவருக்கான அந்த என்ன சொல்லுவாங்க, அது பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு மண்டி பூங்கா பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கிட்டேருந்து கிரண் கிட்டேருந்து சாலாவா சொல்கிறேன், கிரண் கிட்டேருந்து அந்த புந்தியானாவை விலக்கியே வச்சுருக்காங்க. அது இவர் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிரண் அந்த ஏரியாவுக்கு போனாரான்னு கேட்டிங்கன்னா போகவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தன்னோட அக்கா இருக்காங்க இல்லையா. அதனால அவங்க அக்காவை எப்போல்லாம் கிரண் அங்கே பார்க்க போகிறாரோ அப்போல்லாம் அந்த ஒரு அமானுஷ்யமான அந்த ஃபீல் இருக்கிறத வந்து கிரண் இப்போவும் உணர முடியும்னு சொல்லுவார். இருந்தாலும் அந்த போந்தியானா இவர் பக்கத்தில் வர முடியாது, திரும்பவும் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சாமிலாம் பார்த்து இவருக்கான அந்த பாதுகாப்புலாம் இவர் செஞ்சு வச்சுருக்காரு. அதனால அந்த பொந்தியானால அவருக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டில் அவர் எப்போ அங்கே போனாலும் அந்த ஒரு மாதிரி அந்த அன்நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இப்போவும் கிரண் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத சொல்லியிருக்காரு. இதே மாதிரி அதாவது இந்த கிரணுக்கு நடந்த மாதிரி அமானுஷ்யமான கதைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா, அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டாவில் வந்து தாராளமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்